நாம் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டே பார்த்தவங்களுக்கு புரியுது, லாஸ்ட்டில் தான் அதுக்கு கரெக்டாக புரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் அதுக்காக வந்து மீன் 2 சைஸ் மீன் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஃப்ரைக்கு எடுத்துருக்கேன், இன்னொன்று வந்து குழம்புக்காக தான். அதில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டுலேயுமே வந்து மசாலா பிரட்டி வைக்க போகிறோம். இது ஃப்ரை பண்ணி குழம்புல போடுறது, அதனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு எல்லா மசாலையும் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் இட்டு நல்லா ஆயில் போட்டு அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கத்தில் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சரையும் கார்லிக்கை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி கோகோனட் ஆயிலில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் வந்து ஆனியன், தக்காளி, அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் ஜீரகம், வெந்தயப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி விட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃபிஷ் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் தாளித்து இறக்க போகிறோம். அதில் வந்து கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சில்லி வர மிளகா போட்டுக்கோங்க. போட்டு தாளித்து ஊற்றினீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு டைம் இதை வந்து செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி போடும்போது அதில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். நைட் எங்களுக்கு இட்லி, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.